இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் வந்து 1 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிக்க போகிறோம். தாவீதை குறித்த இந்த நாளாகமத்தில் எழுதியிருக்கிற ஒரு சம்பவம். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டான். பெலிஸ்தர் வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக்கொடுப்பீரோ என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறிய அடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையிலே என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்னும் பெயரிட்டார்கள். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டன. இந்த முதலாம் பகுதியில் இந்த 8லேருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கிறது என்ன? சமஸ்த இஸ்ரவேல் மேலே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பதை பெலிஸ்தியர்கள் கேள்விப்படுகிறார்கள். இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எப்போதுமே விரோதமாக எழும்பி நின்றவர்கள். இவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாகத்தான் இவங்க எப்போதுமே நிற்கிறாங்க. இவங்க சில தெய்வங்களை பின்பற்றுகிறாங்க. விக்கிரகாராதனை செய்யக்கூடிய இவர்கள் என்ன செய்கிறாங்க? ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான் என்ற செய்தி கேட்ட உடனேயே யுத்தத்துக்கு தயாராகி வர்றாங்க. இப்படி அவங்க வரும்போது முதல்ல தாவீது கர்த்தரிடத்துல தான் விசாரிக்கிறாரு. நான் போகலாமா, யுத்தத்துக்கு போகலாமா என்று கேட்குறாரு. அடுத்தது, என் கையில் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பீரோ. ரெண்டு விஷயம் பாருங்கள். ஏன்னா யுத்தத்துக்கு போகும்போது முதல்ல நான் தப்பு வைக்கப்படணும். அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தால் தான் யுத்தத்தில் நான் ஜெயிக்க முடியும். ஆகையினால கர்த்தாவே, நீங்கள் இந்த யுத்தத்துக்கு நான் போகிறதுக்கு விருப்பமாக இருக்கிறீங்களா? ஏன்னா ஒருவேளை கர்த்தர் நீ யுத்தத்துக்கு போக எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா தாவீது வேறு ஏதாவது வழிகளை ஆயத்தம் பண்ண முடியும். ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தில் அவர் கலந்து கொள்ளாமல் வேறு இடத்திற்கு போயிருக்க முடியும். ஆனால் கர்த்தர் இந்த உத்தரவு கொடுத்த உடனேயே புறப்பட்டு போகிறாரு. அடுத்தது, என் கையில் ஒப்பு கொடுப்பீரோ என்றும் கேட்கிறாரு. ஒப்பு கொடுப்பேன் என்றும் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் அவருடைய சத்துருக்களாகிய இந்த பெலிஸ்தியர்களை தாவீது கையில் ஒப்பு கொடுத்த உடனே தாவீது சொல்கிறாரு, தேவன் என் கையினாலே என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அதாவது ஒரு தண்ணீர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டு உடைந்தால் எப்படி வெளியேறுமோ அதுபோல் இட் இஸ் அ மேசிவ் விக்ட்ரி என்று சொல்லி தாவீது வந்து இதுக்கு அந்த இடத்துக்கு பாகால் பிரசீம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை வந்து வைக்கிறாரு. அதுக்கு பிறகு பாருங்கள், அவர்கள் பெலிஸ்தியர்கள் தோற்று ஓடும்போது அவர்களுடைய தெய்வங்களை அங்கே விட்டு விட்டு ஓடி போனார்கள். அந்த விக்கிரகங்கள், படங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. தாவீது என்ன சொல்கிறாரு? இவைகளை பூரம் சுட்டெரித்து போடுங்கள் என்று சொல்லி அக்கினியினால் சுட்டெரித்து போட சொல்லுகிறார். சரி, அதுக்கு பிறகு நடந்த சம்பவம். இதை வந்து வேறு ஒரு வெர்ஷன் ஆஃப் பைபிள்லேருந்து, ஈஸி ரீட் வெர்ஷன் சொல்லி தமிழ் வெர்ஷன் இருக்குது, அதுலேருந்து எழுதியிருக்கிறேன். ஏன்னா சில வசனங்கள் அதில் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். பெலிஸ்தியர்கள் மீண்டும் ரெபாயிம் பள்ளத்தாக்கிலே உள்ள ஜனங்களை தாக்கினார்கள். தாவீது மீண்டும் தேவனிடத்தில் ஜெபித்தான். தாவீதின் ஜெபத்திற்கு தேவன் பதில் தந்தார். தேவன், நீ பெலிஸ்தர்களை தாக்கும்போது அவர்களுக்கு முன்பாக போகாதே, அதற்கு பதிலாக அவர்களை சுற்றி கொண்டு செல்,
நறுமணம் வீசும் திரவங்கள் வடியும் மரங்களுக்கு பின் மறைந்து கொள். பாருங்கள், இங்கிலீஷில் போட்டிருக்கேன். டேவிட் கன்சல்டட் காட் அகெயின், பட் காட் டோல்ட் ஹிம், டோன்ட் அட்டாக் தம், டர்ன் அவே ஃப்ரம் தம் அண்ட் என்கேஜ் தம் ஆப்போசிட் த பால்சம் ட்ரீஸ். ஓகே, அடுத்தது, அவற்றின் மீது ஏறு, அதன் மேலிருந்து உன் படைகளின் வருகையின் ஒலிகளை கேட்க முடியும். அப்போது பெலிஸ்தர்களை நீ தாக்கு. நான் தேவன் உனக்கு முன்னால் போய் பெலிஸ்தர்களை தோற்கடிப்பேன் என்றார். தேவன் சொன்னபடியே தாவீது செய்தான். அதனால் தாவீதும் அவனுடைய ஆட்களும் பெலிஸ்தரின் படைகளை வென்றனர். பெலிஸ்தர் வீரர்களை கிபியோன் முதல் காசேர் வரை அவர்களை கொன்றார்கள். எனவே தாவீது அனைத்து நாடுகளிலும் பிரபலமானான். தாவீதிற்கு அனைத்து தேசங்களும் பயப்படும்படி கர்த்தர் செய்தார். ஒரு பெரிய சத்துரு இந்த பெலிஸ்தன். இவனுடைய ஒடுக்குதல் இஸ்ரவேலுக்கு பல காலங்களாக தொடர்ந்துருக்குது. நமக்கு தெரியும், தாவீதுக்கு முன்பு ராஜாவாக இருந்தது சவுல். சவுலும் பல முறை இந்த பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் பெலிஸ்தர்களை முதலாவது இவர் கையில் ஒப்பு கொடுத்தார் இல்லையா, சவுல் கையில். ஆனால் சவுல் வழி விலகின பிறகு பெலிஸ்தர்கள் பலத்து போனார்கள். சவுலால் ஒன்றும் பண்ண முடியலை, சத்ருவுக்கு எதிர்த்து நிற்க முடியலை. கர்த்தரிடத்துலேருந்து பதில் பெறணும்னு பல முறை முயற்சி பண்ணார். ஆனால் கர்த்தர் அவருக்கு ஊரிமினாலாவது வேறு தீர்க்கதரிசிகள் மூலமாகவாவது பதில் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு அவர் பதில் கிடைக்காததுனால என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, தப்பான வழிகளில் போய் குறி கேட்கிறவர்கள்ட்ட போய் பதில் கேட்க போனார். எந்த வழியிலையும் கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன? ஒரு மாறுபாடான ஒரு மனுஷனாக சவுல் மாறிப்போனார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த அபிஷேகத்தை அவர் காத்து கொள்ளவில்லை. ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக ஜனங்கள் தன்னை புகழ வேண்டும், தனக்கு என்று ஒரு பெருமையில் அவர் என்ன செய்து விட்டார், அவர் தேவனை உதாசீனம் பண்ணி சென்றதுனாலே அவர் இருதயம் கர்த்தரிடத்தில் உத்தமமாய் இருக்கவில்லை. ஆகையினால கர்த்தர் அவரை அகற்றி போட்டார். அதற்கு பிறகு அவருக்கு பதில் கொடுக்கவே இல்லை. இஸ்ரவேல் முழுவதுமே அந்த நாட்களில் கடும் துன்பத்தை அனுபவித்தது பெலிஸ்தர்கள் கையில். இப்போ தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்ட கர்த்தர் அவரை அந்த பதவியில் வைத்த பிறகு அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி இது. ஏன்னா அந்த பெலிஸ்தர்களை முதல் முறை ஓடி போனாங்க, ரிட்ராக்ட் ஆகி ஓடிட்டாங்க. ரெண்டாவது முறை பெரிய படைகளை திரட்டி கொண்டு வர்றாங்க. ஐ பிலீவ் திஸ் டைம் தேவ் கம் வித் தேர் ஃபுல் ஃபோர்ஸ். தேவர் எக்யூப்ட். முதல் வாட்டி வந்ததை விடவும் பல மடங்கு அவங்க வீரர்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்த முறை தாவீது விசாரிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்லலை, நீ புறப்பட்டு போ, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லலை. பாருங்கள், அதுக்கு பதிலாக கர்த்தர் என்ன சொல்கிறாரு தாவீதை பார்த்து, நீ பெலிஸ்தர்களை தாக்கும்போது அவர்களுக்கு முன்பாக போகாதே. இங்கிலீஷில், டேவிட் கன்சல்டட் காட் அகெயின், பட் காட் டோல்ட் ஹிம், டோன்ட் அட்டாக் தம், டர்ன் அவே ஃப்ரம் தம் அண்ட் என்கேஜ் தம் ஆப்போசிட் த பால்சம் ட்ரீ. அதாவது மிருது செடின்னு சொல்லி நம்ம பிஎஸ்ஏ பைபிளில் போட்டிருக்கோம், மிரிட்டில் ட்ரீஸ்னு. பட் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பால்சம் ட்ரீ என்று சொல்லி ஜூயிஷ் பைபிளில் போட்டிருக்குது. ஸோ இந்த பால்சம் ட்ரீங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் ட்ரீ, ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரம். அது அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நின்று கொள் என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு கர்த்தர் முன்பாக போகிறார். அவர் போய் அவர்களை முதலாவது முறிய அடிக்கிறாரு. ஆவிக்குரிய வகையில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு. செஞ்ச பிறகு தாவீதுட்ட சொல்கிறாரு, உனக்கு ஒரு சைன் கொடுப்பேன், அந்த சைனை கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீ போ. அது என்ன சைன்? அந்த மரத்தின் மீது ஏறி அந்த குதிரையின் அந்த சத்தம் அது நெருங்கி வரும் பொழுது நீ போய் தாக்கு என்று சொல்லி ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போது இந்த இடத்துல கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள், நான் தேவன் உனக்கு முன்னால் போய் பெலிஸ்தர்களை தோற்கடிப்பேன் என்று சொல்கிறார். அப்போது சில இடங்களில் முன்னால் போக வேண்டியது நம்மளுடைய வேலை அல்ல,
we got to wait and be prepared in prayer for God to defeat the enemy. இப்போ தாவீது அதைத்தான் செய்கிறாரு, பொறுமையோடு காத்திருக்கிறாரு. கர்த்தர் அந்த வெற்றியை அவர் கரங்களில் கொடுத்த பிறகு இவர் போய் சத்துருக்களை முறிய அடித்து அவர்களை வெற்றி பெறுகிறாரு என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ நாட் ஆல் த டைம். நான் இதிலேருந்து என்ன புரிந்து கொள்கிறேன்னா, ஒரு டயத்தில் there is a kind of a war where God is telling us, okay, you go and you do it என்று சொல்லி, another time God is asking us to wait for him to perform certain things in the spiritual realm. ஆவிக்குரிய வகையில் கர்த்தர் சில காரியங்களை செய்து முடித்த பிறகு அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை அனுப்பி வைக்கிறார் என்று சொல்லி. சரி, இப்போது புதிய ஏற்பாட்டு அதிகாரத்திலிருந்து நான் இதற்கு ஈக்குவலண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3-5 வசனங்களில் பவுல் சொல்கிறாரு, நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் யுத்தத்துக்கு போகலை, நம்ம வார் ஃப்ரண்ட்டில் நிற்கலை, தாவீது மாதிரி ஒரு ராஜாவாக இருந்து நம்ம இது பண்ணலை. ஆனால் தேவன் நமக்கு ஒரு ஆளுகையை கொடுத்துருக்கிறார். அன்றாட வாழ்க்கையில் நம்ம we oversee many things. We are leaders of many things. ஃபேமிலியில், ஒர்க் பிளேஸில், இன்னும் பல இடங்களில் கர்த்தர் நமக்கு ஒரு ஆளுமையை கொடுக்குறார். அந்த இடத்துல நம்மளுடைய அத்தாரிட்டி, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புக்கு விரோதமாக எதிரடையாக சத்துரு என்ன செய்வான், அவன் ஏதாவது ஒரு காரியம் செய்யக்கூடும். அப்போது நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நம்மளுடைய யுத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடையதாக இருக்குது. ஸோ நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றுறதுனால சத்துரு நமக்கு எதிராக வியூகம் வகுத்து மனிதர்களை பயன்படுத்துவான். ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்கள், நாங்கள் ஃப்ளஷில் இருக்கிறோம். இங்கிலீஷில் பாருங்கள், ஃபார் தோ வி வாக் இன் ஃப்ளஷ் வி டு நாட் வார் ஆஃப்டர் த ஃப்ளஷ். அதாவது மாம்சத்தின் கிரியைகளில் நடக்கிறோன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு, we are in flesh, மாம்சத்தில் இருக்கிறோம், ஆனால் மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்கிறவங்க கிடையாது. we are not going to fight with flesh and blood. ஏன்னா மாம்சத்தில் போர் செய்கிறதுங்கிறது என்ன, வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போடுறது, வாய்ச்சண்டை, கைச்சண்டை, அல்லது ஒருத்தருக்கு விரோதமாக போய் கலகம் பண்ணுறது, இதுதான் மாம்சத்தில் பண்ணக்கூடிய யுத்தமாக இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் எங்களுடைய போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்கிறாரு, அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு. For the weapons of our warfare are not carnal but are mighty through God to pulling down of strongholds. stronghold என்பது நம்ம வாழ்க்கையில் சத்துரு மேற்கொள்ள முடியாதபடி வைத்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எல்லா சிந்தனைகளையும், எல்லா இமேஜினேஷன் பாருங்கள், casting down imaginations and every high thing that exalteth itself against the knowledge of God. அதாவது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போது உங்களுக்கு எனக்கும் யுத்தம் வருது. அது என்ன, நம்முடைய எண்ணங்களில் தான் போராட்டம் வருகிறது. ஏன்னா நமக்கு எதிராக ஒரு சத்துரு புறப்பட்டு வரும் பொழுது முதலாவது நமக்கு வருவது என்ன, ஒரு அச்ச உணர்வு, பயம். ரெண்டாவது என்ன, அந்த யுத்தத்தில் அவன் வெற்றி பெறணும், அவனுக்கு எதிராக நான் நிற்கணும்னா நான் என்ன செய்கிறது என்று சொல்லி பல காம்பினேஷன்ஸை யோசிப்போம். நிறைய மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசிப்போம். யோசிக்க நமக்கு ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகுமே தவிர அது குறைவது இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக தாவீது செய்தது போல் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதை கற்றுக் கொடுப்பார். சில சமயங்களில் கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்குது, நீ இந்த இடத்துல தைரியமாக போ, நான் கூட இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் வராது. இன்னொரு இடத்துல என்ன, நீ பொறுமையோடு காத்துரு.
நான் ஒரு யுத்தம் செய்து உனக்காக சில காரியங்களை செய்து முடித்த பிறகு வெற்றி உன்னுடையது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஸோ நம்ம கிறிஸ்து உடையவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நம்மளுடைய யுத்தம் கர்த்தருடையது. அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற இந்த காரியத்தை தான் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆமென்.